இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் நம்ம வீட்டில் வந்து தினமும் உணவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நோய் இல்லாமல் வாழலாம். கோலூன்றி நடக்கிறவங்க கூட கோலத்தி போட்டு நடப்பாங்க சொல்லுவாங்க. இன்றைக்கு சுக்கு பார்க்கலாம். இந்த சுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்து இதில் போட்டு இடிச்சிட்டு இதே மாதிரி பொடி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். எடுத்து பாலில் கொதிக்கிற பாலில் போட்டு 1 டம்ளர் பாலுக்கு இவ்வளோ சுக்கு போடலாம். போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரையை போட்டு வெடிக்கட்டி குடிக்கலாம். இரவில் படுக்கும்பொழுது குடிச்சிங்கன்னா கூட காலையில் வாயு தொல்லைலாம் போயிடும். கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. வாயு தொல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் தான். இந்த சுக்கு வந்து அஜீரணத்தை போக்கும், உடல் வலியை சரியாக்கும். மாந்தான்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு ஏற்படுற மாதிரி பெரியவங்களுக்கு அந்த மாந்தையை மாய்க்கும். குடல் வந்து கிருமிகள்லாம் அழிச்சிடும். இஞ்சியை ஊற வச்சு ஒரு நாள்லாம் அதை வந்து மூங்கிலில் தோலை சீவிட்டு நல்லா ஒரு நாள் முழுதாக நல்லா காய வச்சுருவாங்க. நல்லா காயக்கப்புறம் தான் ஆகிறது சுக்கு. இது இயற்கையாக கிடைக்கிற பொருள். இதில் வந்து மருத்துவ குணம் அதிகம் இருக்குது. பித்தம் சரியாயிடும், சளி போயிடும். இந்த சளி சரியாயிடும். இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க பாலில் கொஞ்சம் போட்டு இழைச்சிட்டு 10 போட்டோன்னா சரியாயிடும். இந்த சுக்கை பயன்படுத்துவோம். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். நன்றி.